ஒரு மூணாவது மனுஷியோட ஒரு மூன்றாம் தரமான ட்வீட், அது எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. மாப்பிள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும்போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு. போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன். மாப்பிள சொம்புல தண்ணி கேக்குறாரு. மாப்பிள சொம்பு கேக்குறாரு. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுன்னு சொன்னேடா. அது அங்கத்துல சொம்பு வேணும்டா. நான் எப்படியா தங்கி தம்பி என்ன? யோ, என்னையா வெட்டி பேச்சு? அதுவும் கமிஷன் கொடுக்காத கபோது பைய. இவனை போட்டு அடிக்க முதல்ல. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்தை தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான, மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. என்னையா என்ன கன்றாவி இது? கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி தெரியல. ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது. இதுல என்ன பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்? யார் யாது? அத்தை. என்னது அத்தை? அத்தை அத்தையா? உனக்கு ஏது அந்த மாதிரி ஒரு அத்தை? எனக்கு இல்லையா, உனக்கு அத்தை. எனக்கு ஏது அந்த மாதிரி ஒரு அத்தை? நான் லவ் பண்ணா உனக்கு அத்தை தானே. லவ்வா? அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா, விஜய், அப்புறம் இன்னொன்னு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனாரு, அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். பென்சில் எடுத்து பாரு, கரெக்டா செக். எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சுப்பாருங்க. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான், திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்கும். ஆத்தா மனசுல அதான் இதோட நினைக்க வச்சு நாளைக்கு எனக்கு ஏமாத்தினா ஆத்தா அவனுக்கு ஆப்பு வச்சிருவேன். அவர் ஒரு சாமான் வச்சு எத்தனை பக்கம் போவாருன்னு தெரியல. எத்தனை பக்கம் போவாருங்க அவர் சொல்லுங்க. ஒரு ஆளு எத்தனை பக்கம் போவாருங்க? பொம்பளைக்கு புரியணும் இல்லைங்க, புரியணும் இல்லைங்க. இப்பதான் இந்த ஜெனரேஷன் சரியில்லைன்னு சொல்றது சரிங்களா? இப்ப இந்த ஜெனரேஷன் அதான் சரியில்லைங்கிறது புரிஞ்சுக்கோணுங்க. இது என்ன இது? அரே நீ அப்பா. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி. விஜய் பையனுக்கு யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளிவரணும். முதல்ல யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். நோன்பு 17ஆம் நோன்பு என் மனைவி வேற வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து வரமாட்டாங்க. அதால யார் யாரையா கூட கூட்டு போறான். நோன்பு திறக்க நீ வாமா. எதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க ஏன் சார் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? நீங்க அதை மன்னிப்பு கேட்கணும். அதுல நிறைய குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் ஒரு ஹேஷ்டேக்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாப்ள, இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியோ. யார பழி வாங்குறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. யாரும் பழி வாங்குறது? எது இந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு, கட்சிக்காரன் சபைனால பேசாம இருக்கிறேன், மொத்த பேரே அடிச்சு விட்டுருவேன். விஜய் ஆம்பளே இல்லைன்னு சொல்லி கூட சப்போர்ட் பண்ணோம். பொண்டாட்டிய 4 பேர் அசிங்கமா பேசுறாங்க.
கூட இத்தனை நாள் இருந்திருக்காங்க. உன்னோட தற்குறிங்க தான் அதை பேசுது. என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை ஏங்க எதா இருந்தாலும் இது என் குடும்ப பிரச்சனை. என் மனைவியை பத்தி அவதூறா யாரும் பேசாதீங்க. நிஜமாலே என் ஃபேனா இருந்தா எவனும் அதை பண்ண மாட்டான்னு ஒரு அறிக்கை விட வேண்டியதுதானே. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கீழே இருக்கிறதுக்கு தான் மரமண்டைங்களா இருக்குல்ல. பிளைண்டா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விட்டா உங்க அண்ணி ஐட்டம் சொல்லி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. நாளைக்கு உன் புருஷன் போனா ஒத்துப்பியா? என்னோட கேள்வி பதில் சொல்லு. டெல் மீ. வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? அது வந்து பதில் இல்ல. இதை ஒத்துக்கிற பொம்பளைவா அவன் புருஷன் எங்க போனாலும் கேட்க கூடாது. இதை ஒத்துக்கிட்ட ஆடியோ வீடியோ போடுற பொம்பளையோட புருஷனுக்கு இன்னையில இருந்து விடுதலை. முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. எங்க ஒன்றும் போங்கடா, அவங்க சௌரியத்துக்கு ஜாலியா இருக்கிறா. என்னடா சங்கீதாவோட புருஷனுக்கு ஒரு நியாயம், ஓம் புருஷனுக்கு ஒரு நியாயமா? ஓம் புருஷன் மட்டும் கெட்டிமா உனக்கு மட்டும் வேணும். ஆனா பாவம் அந்த பொண்ணோட 27 வருஷம் குடும்பம் நடத்திருக்கு. அதோட புருஷன் உரிமையலாம், அது அனுமதிக்கலாம். அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிறாக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. மனசாட்சி உள்ள தமிழ தாவேக தொண்டர்களே பேசுறது உண்மை. உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணாரு, நீங்க ஒத்துப்பீங்களா? டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? போடா. விஜய் அவர் பொண்டாட்டியே பாத்துக்காதவருங்க. அவரு பெண்ணை பத்தி பேச என்னங்க யோகியதை இருக்கு? அவரு பொண்டாட்டிய அவரு முதல் பாத்துக்கினாரா? அவர் பெத்த புள்ளைங்களை 27 வருஷம் ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொருத்தையோட வாழற அவனுக்கு இந்த நாட்டு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? இவன் குடும்ப அரசியல் விஜய் வப்பாட்டி அரசியல் பண்ணுகிறாப்பலையே, அதுக்கு என்ன பண்றது? அவன் பொண்டாட்டியே பார்க்க முடியாது, அவன் வப்பாட்டியோட சுற்றினுங்கிறப்ப அது ஒரு பெருமையாக வர மேட்சிங்கில் வராங்க திருமணத்துக்கு. இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சுற்றிட்டு ஒரு பெண்களோட பாதுகாப்பை பற்றி பேசிட்டு இருக்காப்புல. வீடு போனா போகுது, உன் உசுறு தப்பிச்சது இல்லை, அது போதும். பதவி அதிகாரம் எல்லாம் அந்த பாவிக்கிட்ட இருக்கு. அவனை ஏத்து நீ என்ன பண்ண முடியும் சொல்லு? போப்பா. ஏண்டா என்னன்னே பண்ணுவேடா? ஆளுநருடைய மாற்றத்தினுடைய பின்னணி என்ன? ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்றியதற்கு உள்ளபடி நான் மிக என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சருடைய எந்த குரலுக்கும் மதிப்பளிக்க மறுப்பது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதில்லை. முதலமைச்சர் தொடர்ச்சியா அவர் கோரிக்கை வச்சுட்டு இருந்தார். ஆளுநர் ரவி தயவு செய்து இங்க நீடிக்கணும்னார். அந்த கோரிக்கை ஏன் ஒன்றிய அரசு ஏற்க மறுத்துச்சுன்னு தெரியல. வாழ்க்கை என்பதே அன்பினில், அன்பின் 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 அன்பினில் ஒரு திட்டம் சிங்கப்பெண்ணே. அடுத்து சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் எப்படி சார்? நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம். ஏன்னா அவர் படத்துல சிங்கப்பெண்ணை பாட்டு வச்சிட்டாருல, அப்புறம் என்னென்ன திட்டம் சொல்லுவார் தெரியுமா? ஃபியூச்சர்ல பாருங்க, நினைச்சு பாருங்களேன். பத்ரி பாக்ஸிங் அகாடமி, அடுத்து திருப்பாச்சி சிவகிரி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். பாரதேசி நாயே, இங்க எதுக்குடா வந்த? போடா வாடா, இங்க புடிடா, ஓடி போயிரு. ரெடி நான்சென்ஸ். திருப்பாச்சி சிவகிரி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ரவுடிகளை கட்டுப்படுத்த. அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததமா திட்டம். அடுத்து இன்னிசை பாடி வரும் இளங்காட்டுக்கு உருவம் இல்லை குட்டிருக்கு ஐஏஎஸ் கவர்மெண்ட் அகாடமி. அடுத்து பூவே உனக்காக தியாகிகள் பென்ஷன். அடுத்து குஷி ஜெனி சிவா பெண்கள் பாதுகாப்பு திட்டம். ஏன்னா அந்த படத்துல தான் உமன் ஹராஸ்மெண்ட்டை ரொம்ப இயல்பா நடிச்சிருப்பாரு. காம வெறியில அந்த நடிகையோட இடுப்பை கடிச்சு தின்றவன் கண்ணுல தின்னுவான் மனுஷன். அந்த நடிப்பு அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டுக்குலாம் இவரே ஒரு உதாரணமா இருக்கிறாரு. படத்துல இப்படி பார்க்க கூடாதுன்னு நடிச்சிருக்காரு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண
விஜய் பேசுகின்ற பொழுது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இடைநிற்றல் பொருளாதார சிக்கலால் தான் மாணவர்கள் இடையில நின்றதாங்கிறார். இவர் அவங்க அப்பா கொண்டு போய் லாலா காலேஜ்ல சேர்த்தார்ல, அவர் படிப்பு வரலன்னு கட்டச்சோர்ல உட்காந்துட்டு பாதியில வெளியில வந்தாரு. அவங்க அப்பா சொன்னார், அவங்க வார்த்தை ஏன் வார்த்தை இல்ல, அது அவங்க அப்பா பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னாலும் இவர் படிப்பு 15 படிச்சு வந்தாரா. நம்ம நீங்க இப்படி பண்றீங்களம்மா. ஃபேமிலி க்ளோஸா தான் இருக்கும். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவரே வெளியே வந்தா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாரும் போறீங்க, எல்லாரும் கார்ல விண்டோ இறக்கி எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார், அதாங்க ஒரு நடிகன் கிட்ட மக்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க உங்க சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்க மேல ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸா ஒரு ஃபேண்டம் இருக்கு அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த ஹீரோ கையாட்டிட்டு போயிட்டாலோ அது அன்னைக்கு அந்த டே ஃபுல்லா இவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நம்ம பார்த்து ரசிச்ச ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாட்டிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க, அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. நீ பேசுற அரசியல், பேசுற ஸ்போர்ட்ஸ், பேசுற உலக கருத்து, பேசுற எல்லாமே எப்படா தெரியுது? எல்லாம் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரியும்? நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியலடா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுறீங்கடா? ஹலோ, சத்யா இருக்காரா? இருக்கான். நீங்க யாரு? அவரோட லவ்வர் பேச. லவ்வரா? டேய் என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. எனக்கு ஹர்ட் ஆகுது.